ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் இந்த சர்ச்சுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கோவளத்துக்கு அந்த ரைட் சைடு போகும், லெஃப்ட் சைடு வந்து கன்னியாகுமரிக்கு போகும். ரெண்டுக்கு நடுஸில் தான் நம்ம சர்ச் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கொடை. இந்த கொடை யாருக்கெல்லாம் தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கொடைக்கு வந்த காரணமே செம பசி, மதிய நேரம் நல்ல ஹீட்டு. அந்தால போய் சாப்பிட்றதுக்கு தான் போனோம் கைஸ். அந்தால போய் சாப்பிட்டுட்டு சரி இந்த வெயிலில் சரி கடையை போய் பார்ப்போம். வெயிலில் போகிறதுக்கும் கஷ்டமாக தான் இருந்தாலும் சரி வந்ததே வந்துட்டோம். இனி எப்போ நம்ம போகிறோன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்க நம்ம போகிறது எப்போமாச்சும் ஒருக்கான தூரத்தில் உள்ளவங்களாம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து நேராக கன்னியாகுமரியில் வண்டியெல்லாம் நிப்பாட்டோம்லாம் அந்த இடம் பார்த்து போகிறோம். பார்த்திங்கன்னா மதிய நேரம் சில கடையெல்லாம் அடைச்சிருந்து சில கடையெல்லாம் திறந்துருந்து. ஆனாலும் எப்பவும் போல் நம்ம கன்னியாகுமரியில் கூட்டம் எப்போவும் இருக்கும் தான் கைஸ். சனி ஞாயிறு ரொம்ப இருக்கும். இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அதோ ஒரு மண்டபம் மாதிரி தெரியல, இது என்ன மண்டபம்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மண்டபத்துக்கு வந்து ஃப்ரீ தான், ரூபாயெல்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்து இந்த காந்தி மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம செருப்பு வைக்கிறதுக்கு மட்டும் 5 ரூபா கொடுக்கணும், மற்றபடி எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. கடலுக்கு போகிற வழி. அதில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரே மிட்டாய் கடைகள், 5 ரூபா திங்ஸ் கடைகள், செருப்பு கடைகள். அப்படியே நான் ஒரு டெடிக்கிட்டேருந்து சும்மா ஒரு கிளிக்கையும் எடுத்துகிட்டு அந்தால நேராக கன்னியாகுமரிக்கு வந்துட்டேங்க கைஸ். இந்த பாலத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, யாரெல்லாம் போகலைங்கிறத சொல்லுங்கள். நான் இந்த பாலம் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கே போயிட்டேன் கைஸ். அந்தால சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு பஞ்சு மிட்டாய் காரன் வந்தால் ரொம்ப நாள் ஆச்சு. அந்தால சரி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஒரு பஞ்சு மிட்டாய் 20 ரூபா சொல்லிட்டான். 3 பஞ்சு மிட்டாய் 50 ரூபா சொல்லிட்டான். என்ன கணக்கில் விற்கிறான்னு தெரில. இருந்தாலும் ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் அதிலேருந்து ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்தால கால் நினச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கோவளம் பீச்சுக்கு தான். கன்னியாகுமரிலேருந்து ரைட் சைடு ரோட்டுக்கு போகிறாங்க தான். அப்படியே எல்லா இடம் போயிட்டு வரும்போது நல்லா வெயில் கைஸ். அந்த வெயிலில் நிற்கக்கூட முடியலை. சரி நம்ம இளநீ வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு அந்தால எங்கள் மணப்பூர் சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளநீ கிடைக்குதான் கைஸ் போனோம். அந்த இளநீ குடிச்சிட்டு நேராக வரவழியில் பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு கடையில் ஏகப்பட்ட செருப்பு போட்டிருந்தது கைஸ். எல்லா செருப்புமே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்து ஏன்டா போகணுன்றது. இருந்தாலும் சரி வந்ததே வந்துட்டோம். அந்தால வீடியோ எடுத்துகிட்டு நமக்கு நல்லா இருந்ததுன்னா வாங்கலான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.